பாரு நண்பர்களே, புதுசா ஒரு நியூ டெக்னாலஜி. நம்ம வெளிநாட்ல தான் பார்த்துருப்போம். இது போல வந்து ஃபுல்லாவே கம்பி கட்டி ஜல்லி போடுறதெல்லாம். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜல்லிக்கு நம்ம வந்து செவுரு தான் நம்ம செங்கல் வச்சு ஏஏசி பிளாக்கு, ஹாலோ பிளாக்குகள் வச்சு தான் நம்ம வந்து வீடு கட்டி பார்த்துருக்கோம். இங்க பாருங்க ஃபுல்லாவே கான்கிரீட்லயே வந்து மேக் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ பூகம்பம் வந்தாலும், நிலநடுக்கம் வந்தாலும் நம்ம வந்து இத உடைக்க முடியாது போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கம்பி கட்டி, ஃபுல்லாவே வந்து கான்கிரீட் கொட்டி தான் நம்ம பண்றோம். இது பண்ணக்குள்ள இதில வந்து பாருங்க, எவ்வளோ ஒரு ஒர்த்துன்றது உங்களுக்கு நீங்களே வீடியோ பார்க்க தெரியுது. பாருங்க கம்பி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்டாண்டிங் கம்பி ஃபுல்லாவே 10 எம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரிசாண்டல் கம்பி ஃபுல்லாவே 8 எம்எம்ல யூஸ் பண்ணி, ஃபுல் அண்ட் கான்கிரீட்ல மேக் பண்ணி இத வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஸ்மூத்தா ஃபினிஷிங் கிடைக்குது பாருங்க. பூசவே தேவையில்ல போகுது பாருங்க. கம்பி கட்டி மேல போர்டு செட் பண்ணி, இதில வந்து நம்ம கான்கிரீட்ட வந்து மிக்ஸ் பண்ணிர்றாங்க. கான்கிரீட்ட மிக்ஸ் பண்ணி இதில வந்து பாருங்க, எப்படி ஜல்லி கொட்டி, எவ்வளோ உங்களுக்கு ஸ்மூத்தா கிடைக்கும் பாருங்க. இதில வென்டிலேட்டர் கூட அழகா சூப்பரா வச்சிருக்காங்க. நம்ம வந்து பாருங்களேன், இந்த எவ்வளோ போர்டு வச்சு, அழகா வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணி குடுத்துருக்காங்க பாருங்க. இது பாருங்களேன், ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய செவுரு போட்டுர்றாங்க. இதுபோல போடக்குள்ள நம்மளுக்கு வந்து வேலையாட்களும் மிச்சமாவுது, மெட்டீரியலும் மிச்சமாவுது. நம்மளுக்கு டைமிங்லாம் மிச்சமாகுதுல. சீக்கிரமா நம்ம வீடு கட்டிடலாம் போது, நம்ம குவாலிட்டில வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா நம்மளுக்கு வீடு குடுக்குறாங்க. இதுபோல நம்மளும் வந்து வீடு கட்டி நம்ம போய் பண்ணலாம் போகுது. எவ்வளோ பாருங்களேன், நம்ம வந்து செங்கல் பிடிச்ச வச்சிங்கன்னா, நம்ம வந்து கரையான் தொல்லைலாம் இருக்காது. எவ்வளோ ஒரு குவாலிட்டியா சூப்பரா கட்டி குடுக்குறாங்க பாருங்களேன். வேலை ஒரே நாள்ல முடிஞ்சிடுது. ஃபுல்லா எலக்ட்ரிக் ஒர்க் மொதற்கொண்டு இந்த இதிலேயே ரெடி பண்ணிடுறாங்க. ஓப்பன் கூட இன்னும் நல்லா சூப்பரா வந்து பண்ணி குடுக்குறாங்க. இங்க பாருங்களேன், போட்டத பிரிக்கிறாங்க. அங்க பாருங்களேன், உள்ள வந்து நல்லா அருமையா சூப்பரா வச்சிருக்காங்க. ஒரு வென்டிலேட்டர் ஓப்பனு. பாருங்களேன், பிரிக்க எவ்வளோ ஸ்மூத்தா கிடைக்குது பாருங்களேன். நல்ல ஒரு அழகா இருக்குல்ல. இத நம்ம பூச வேண்டிய வேலையே வராது போகுதுங்கல்ல. பூசவே தேவையில்ல. டைரக்ட்டா நம்ம வந்து பட்டி பார்த்தே ஒர்க் முடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். இதுபோல முடிக்கலாம் நம்மளுக்கு டைமிங் மிச்சமாவுது. நல்ல ஒரு இது இருக்குல்ல. பாருங்க, உங்களுக்கு இது போல வந்து வீடு கட்டணும்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதா இருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்வளோ ஒரு ஸ்மூத்தா அழகா உங்களுக்கு வந்து கிடைக்குது பாருங்களேன். அழகான ஒரு இதில கிடைக்குது. சூப்பரான ஒரு பாருங்க அவுட்டோர் அழகா அவுட் ஃபினிஷிங் சூப்பரா இருக்குங்க. கம்பிலாம் இருக்கு. கம்பிலாம் விட்டுருக்காங்க. வெளியில லேப்டாப் அடிக்கிறதுக்கலாம். ஜன்னல் லேப்டாப்க்குலாம் நம்மளுக்கு வந்து கம்பி போட்டுருக்காங்க. என்ன ஒரு அழகான ஒரு நீட்டா நடுவுல பில்லரு எல்லாமே குடுத்து நல்ல முறையா பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நினைக்கிறேங்க. ஆனா பார்க்கறதுக்கு ஆனா வந்து காஸ்ட்லியா இருக்க போல தெரியுங்களா? ஆனா காஸ்ட்லி கிடையாது. ந அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மிச்சமாகுது. லேபர் முதற்கொண்டு மிச்சமாகறதால, நம்ம வந்து கான்கிரீட்ல பண்ணா கூட நம்மள கூலிலாம் நம்மளுக்கு கம்மியா தான் ஆகும்னு நெனைக்கிறேன். எவ்வளோ அழகா ஸ்மூத்தா இருக்கு பாருங்களேன். டைரக்ட்டா நம்ம இத வந்து பூச வேண்டிய வேலையே கிடையாது. டைரக்ட்டா நம்ம வந்து ஜிப்சம் பட்டியோ, இல்ல சாதா பட்டிய கூட பார்த்து வேலைய முடிச்சிடலாம்ல. இது போல நம்ம பீசண்ட் தேவைப்படும் வேலையே இருக்காது. டைமிங்லாம் நல்லா மிச்சமா இருக்கு. செவுருலாம் நல்லா எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கா சூப்பரா இருக்கு பாருங்க. 1 டேக்கு முன்னாடி தான் போட்டுருக்காங்க போல. எவ்வளோ அழகா அருமையா சூப்பரா பண்ணியிருக்காங்கல்ல. சூப்பரா இருக்கு ஆனா ஒர்க்கு. இது போல நம்மளும் வீடு கட்டணும்னா, இது போல சூப்பரா கட்டலாம்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ வந்து நீங்க ஒன் டைம் பார்க்குறவங்களா இருந்தா